மத்திய அரசு வகுக்கும் ஆணைகளை நிறைவேற்றுவதற்கு தவறுவதால் ஏற்படும் விளைவை பற்றி சொல்லுகிறது. மத்திய அரசு பல சட்டங்களை பல ஆணைகளை மாநிலங்களுக்கு கொடுக்கிறது. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா ஒன்றிய அரசுடைய கடமை தான். அதனுடைய மத்திய அரசு பட்டியலில் இருக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் ஒன்றிய அரசின் பட்டியலில் இருக்கின்ற எல்லா விடயங்களுக்கும் சட்டமேற்றுவதற்கான தகுதி மத்திய அரசுக்கு தான் உண்டு. அதேபோல் பொதுப்பட்டியலில் இருப்பவற்றிற்கும் அதிலும் மத்திய அரசு சட்டம் ஏற்றினால் மாநில அரசு ஏற்றுகிற சட்டம் செல்லாது. அப்போ இந்த பட்டியலை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அங்கேருந்து ஏற்றுக்கிற ஒரு சட்டத்தையோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆணைகளையோ மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிற பொழுது மாநிலங்கள் அவற்றை செயல்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது அப்படி பார்த்தோம்னா, அவை தவறினால் அந்த மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டப்படி அரசாங்கத்தை நடத்துவதற்கு இயலாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் அதை கன்வின்ஸ் ஆகிடுறார். அந்த சட்டத்தை இங்கே செயல்படுத்துவதற்கு சூழல் இல்லை அப்படின்னா இங்கே அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படுவதற்குரிய அரசாங்கம் இல்லை என்று கருதி அதற்கு கலைப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இப்போ அப்படி தான் வருது. இப்போ நம்ம நீட்டு போட்டிருக்காங்க, நம்ம ஏற்றுக்கல, நம்ம மாநிலத்தில் ஆனால் செயல்படுத்துகிறோம். அதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க, ஆனால் செயல்படுத்துகிறோம். இப்போ நேற்றை ஒன்று வந்திருக்கு, யூஜிசியிலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதாவது இனிமேல் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால் எல்லா பல்கலைக்கழகங்கள் அவங்களுடைய மானியங்கள் எல்லாம் ரத்து, அவங்க கொடுக்குற பட்டங்கள் எல்லாம் இனி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டும் ஆளுநருக்கு தான் இனி அனைத்து வித அதிகாரங்களும், அவர் நியமிக்கிறவங்க தான் செல்லுபடியாக, மாநில அரசுக்கு அதில் எந்த பங்கேற்பும் கிடையாது. இப்படிப்பட்ட புதிய புதிய ஆணைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இவற்றை செயல்படுத்தாமல் இருந்தால் மாநில அரசு அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டுவாங்க. செயல்படுத்தினா அது பல நேரங்களில் மக்களுடைய நலனுக்கு விரோதமாக அமைந்து விடுகிற ஒரு ஆபத்தும் இருக்கிறது.